மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போது எனக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். ஆ ஆனால் என்னோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷத்துக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுவாங்க. அது வேற ஒரு தெய்வத்துக்காக இருக்கும். ஆ இப்போ நாம் தொடர்ந்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கே வந்து வழிபாடு பரிகாரம் அப்படி செய்தால் போதுமானதா, இல்லைன்னா அந்த பரிந்துரைக்கப்படுகிற அந்த தெய்வத்துக்கு தான் செய்யணுமா? கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்கிறது அப்படின்னா, அந்த ராகு தசையில் நம்ம பத்ரகாளிக்கு தான் செய்தாகணும். புதன் திசை நடக்குதுன்னா, அந்த புதன் திசையில் நம்ம பெருமாளுக்கு தான் செய்தாகணும். ஸோ எந்த கிரகமும் கிரகத்தினுடைய அதிபதிக்கு நம்ம செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து நிறைவாக கிடைக்கும். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்பது வேறு, நம்மளுடைய குலதெய்வம் என்பது வேறு. கிரகங்களுக்கு உண்டான அதிதெய்வதைகளுக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து குறையும். இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நல்ல நாளில் இறைவனினுடைய அனுகிரகத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று கார்த்திகை மாதம் ஏகாதசி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 2:36 மணி வரையிலும் ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 7:52 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 7:52 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஒரு புது மாதம், ஒரு புதிய வார துவக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மன சந்தோஷங்களும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி உங்களினுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும், ஒரு சிலருக்கு பொருளாதார உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை சிறக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் இல்லை. லாபத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் புதனுடன் சேர்ந்திருப்பது காதலர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல தன லாபம் மிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். திங்கட்கிழமையான இன்று சோமவாரத்தில் முருகப்பெருமானை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு மனச்சிக்கல்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. பல நாட்களாக இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாலை நேரத்தில் தீரும். ஏகாதசி திதியான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது இவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். புண்ணியமும் வந்து சேரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதும் மற்றும் ராசியில் குரு பகவான் நிற்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. இன்று உங்களினுடைய பழைய பகைவர்கள் மற்றும் உங்களை எதிர்த்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே அமைவார். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். பல நாட்களாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து போயிருக்கலாம். இந்த குழப்பங்கள் மேலும் இன்றைய நாளில் சற்று காலை நேரத்தில் உங்களுக்கு மன வருத்தங்களை கொடுத்திருக்கும். இன்றைய நாள் சோமவாரமாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனச்சோர்வு இல்லை. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மேலும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்திருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களுக்கு இடம் மாற்றங்களையும் கணவன் மனைவி இடையே சற்று
ஒரு மனதளவில் ஒரு விலகலை ஏற்படுத்தியிருப்பார். இன்றைய நாள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சனி பகவானும் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி உறவில் சற்று வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சற்று நமக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம். இருந்தாலும் இன்று திங்கட்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்க கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்கவலைகள் நண்பர்கள் மூலமாக தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று அலைச்சலை கொடுப்பார். வேலை பலு அதிகமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவானால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று செலவுகளும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனபயம் இல்லை. இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார். ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கிரனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல ஆண்டு காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் மாறும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக விடை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகளும் தீரும். வீடு வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் இன்று ஒத்தி வைக்கலாம். கும்பராசி நேயர்கள் இன்று பிள்ளைகளால் மன அமைதி ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் மற்றும் 7.5 சனி காலமாக இருப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகளுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் ஆலோசனைகளையும் கேட்கலாம். மீனராசி அன்பர்கள் இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனச்சோர்வு இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். இன்று உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரங்களில் இதனால் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கிற நாளாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.